ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே சமையல் வந்து சட்னி, இட்லி சட்னி தான். வாங்க மாவு கரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு மாவு தட்டில் எண்ணெய் தடவி மாவு ஊற்றிடலாம். இப்போ இட்லி ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும். பாருங்கள், இட்லி வெந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நீங்கள் ரெசிபி கேளுங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் இது வந்து ரேஷன் அரிசி. மீதி வந்து கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன போடணும், எவ்வளோ அளவு போடணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, மாவு அரைக்கிறது எப்படி, ரேஷன் அரிசியில் என்னென்ன போட்டிங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் கேளுங்க. நான் ரெசிபி போடுறேன். சூப்பராக சாஃப்டாக எவ்வளோ வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குது. இப்போ வாங்க சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு தேங்காய் முதல்ல உடச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காவை ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னா, இப்போ போடும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாதாரணமாக தேங்காய் சட்னி அரைச்சிருப்பீங்க, இந்த டிப்ஸு போட்டு நீங்கள் இந்த பொருள் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். தேங்காய், ஒற்றைக்கடல, ஒரு 6-7 பச்சை மிளகா, இதாங்க டிப்ஸு. சீரகம் தான், ஒரு டீஸ்பூன் சீரகத்தை போட்டு நீங்கள் அரைச்சி தாளிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளித்து ஊற்றிடலாம். கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை. வாங்க, அரைச்ச சட்னியில் வந்து ஊற்றிடலாம். இதில் வந்து உப்பு போடுறது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இட்லி சட்னி ரெடி. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.